வணக்கம். இன்றைய நாள் 25/2/2026 புதன்கிழமை. நான் செல்வராசா திபிராஜ். பானிச்ச தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி 72 மணித்தியாலயங்கள் தடுத்து வைத்து விசாரணை. எதிர்க்கட்சி குழுக்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடல். கிவிலோயா திட்டம் குறித்து ஆராய்வதற்கு கள விஜயம் மேற்கொள்ள தீர்மானம். அரசியல்வாதிகளே ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு பாதாள உலக குழுவை பயன்படுத்தினர். ஆனந்த விஜயபாலா தெரிவிப்பு. வெனிசுலோவிலாவிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் கச்சா எண்ணெய். பிரான்ஸ் அரசு அதிகாரிகள் எவரையும் அமெரிக்க தூதர் சந்திப்பதற்கு தடை. தொடர்வதே விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கிவிலோயா திட்டம் தொடர்பில் நேரடியாக சென்று ஆராய்வதற்கு அரசியல் தரப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் என்பவை கூட்டாக இணைந்து எல்லை கிராமங்களுக்கு கள விஜயம் மேற்கொள்வது என ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊடக அமையத்தின் ஸ்தாபகர் ஈனா தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், து ரவிகரன், பானா சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தவத்திரு வேலன் சுவாமிகள், சட்டத்திரணி ஐங்கரன் குகதாசன், ஜாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி எஸ் ரகுராம், ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், எல்லை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலில் கிவிலோயா திட்டத்தின் ஊடாக தமிழ் மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்படும் விவகாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், யானை மனித மோதல் போன்ற பாதகமான விளைவுகள் தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் இந்த திட்டத்தின் ஊடாக அரசாங்கம் அடைய நினைக்கும் மறைமுக இலக்குகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான தூனா ரவிகரன் மற்றும் ப சத்தியலிங்கம் ஆகியோர் முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் ஏற்படவுள்ள பாதிப்புகள் தொடர்பாக விடயங்களை சுட்டிக்காட்டினர். கலந்துரையாடலில் நிறைவில் ஊடகவியலாளர்கள், அரசியல் தரப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக இணைந்து எல்லை கிராமங்களுக்கு கள விஜயம் செய்து எனவும் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பான கூட்டறிக்கையை உள்நாட்டில் உள்ள முற்போக்கு அமைப்புகள், சர்வதேச அமைப்புகளுக்கும் தூதுவர ஆலயங்களுக்கும் சமர்ப்பிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் காணப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சுரேஷ் பிரதீப் பொலிஸ்மா அதிபர் சஜீவ மெதவெத்த தெரிவித்தார். போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேலும் கருத்து தெரிவித்த அவர், இது தொடர்பில் நீண்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளதால் அது குறித்த தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை கைதுக்கான காரணத்தை உடனே வெளிப்படுத்துவது கடினம் என குறிப்பிட்ட அவர், போலீசார் தமது கடமையை முறையாக செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக இன்று காலை முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கொழும்பு நகரில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் செயல்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தங்களை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் என அறிமுகப்படுத்தி உணவு, நிதி அல்லது பல்வேறு உத்தியோகபூர்வ நிகழ்வுகளுக்கான உதவிகளை கோரியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் பெயர்கள் மற்றும் பதவிகளை தவறாக பயன்படுத்தி இந்த மோசடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது இத்தகைய சம்பவங்கள் குறித்த தகவல்கள் இருப்பின் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கு தகவல்கள் வழங்குமாறும் அல்லது கொழும்பு மத்திய பிரிவின் சிரேஷ் போலீஸ் மேற்பார்வையாளர் SSP அவர்களை 07185911551 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. காலி கிந்தோட்டை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது இன்று 25 அதிகாலை பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிந்தோட்டை கிங்கங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள குறித்த வீட்டிற்கு வந்த இனந்தெரியாத குழுவினர் வீட்டின் கூரை மீது பெட்ரோல் குண்டு தாக்குதலை நடத்தியதுடன் பின்னர் வீட்டிற்கு முன்னால் மற்றும் ஒரு பெட்ரோல் குண்டையும் வீசியுள்ளனர்.
கூரையின் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு வெடித்ததில் கூரையின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. மற்றைய பெட்ரோல் குண்டு வெடிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் குறித்த வீட்டில் வசிப்பவர்களில் ஒருவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் மேலதிக பட்டியலில் போட்டியிட்ட வேட்பாளர் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் உதவி பெறப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்செயல்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே வளர்ச்சியடைந்துள்ளன. அரசியல் ஆதரவுடனேயே பாதாள உலக செயற்பாடுகளும் போதைப்பொருளும் கடத்தலும் விரிவடைந்தன. போதைப்பொருள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் இதற்காக பயன்படுத்தப்பட்டது. சில அரசியல் கட்சிகளின் கூட்டங்களை ஒழுங்கமைக்கும் பணிகளுக்கும் பாதாள உலகத்தினர் பயன்படுத்தப்பட்டமையும் தற்போது அம்பலமாகியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக குழுவினரும் ஒரே தரப்பினரே. போதைப்பொருள் கடத்தலின் போது அவர்களுக்குள் ஏற்படும் பிணக்குகள் மற்றும் மோதல்களை இந்த கொலைகளுக்கு காரணமாகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் தகவல்கள் வழங்குபவர்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி குழுக்கள் இன்று 25 காலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளுக்கு இடையே ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கான ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தரம் குறைந்த நிலக்கரி விவகாரம், பாதாள உலக கொலைகள் மற்றும் எரிவாயு பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொழும்பு புலவர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் உதயன் கம்பன்பில, அனுர பிரியதர்சன யாப்பா, GL பீரிஸ், மகிந்த அமரவீர, சாகல ரத்நாயக்கா, தலதா அத்துகோரல, பிரேம்நாத் சீஸ் தொலவத்த, சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காக்காமுனை களப்பு பகுதியில் முறையான அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக இயங்கி வந்த 2 CP தொழிற்சாலைகளை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று 24 முற்றுகையிட்டுள்ளனர். இந்த அதிரடி நடவடிக்கையின் போது 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பெருமளவிலான சிப்பிகள் மற்றும் இயந்திரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. காக்காமுனை களப்புக்கு அருகில் சிப்பிகளை அரைக்கும் தொழிற்சாலைகளை சட்டவிரோதமாக இயங்குவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கிண்ணியா காக்காமுனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களுடன் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இது சிங்கள மாணவர்கள் குஸ் வகை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் இன்றைய தினம் 25/2/2026 புதன்கிழமை காலை இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் குறித்த பிரிவினர் ஒரு விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது ஜேர்மன் டெக் கல்வி நிலையத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் உடமையில் இருந்து குஸ் வகை போதைப் பொருளை கண்டுபிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 மாணவர்களும் தென்னிலங்கையிலிருந்து வந்து கல்வி கற்பதாகவும், ஒரு மாணவனின் உடமையில் 1 கிராம் குஸ் போதைப் பொருளும் மற்றைய மாணவன் உடமையில் 710 மில்லிகிராம் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த கேரத் நாளை ஜெர்மனிக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஆசிய பசிபிக் வணிக சங்கத்தின் பிரேமன் அத்தியாயத்தின் 125வது ஆண்டு விழா தொடர்பான நிகழ்வுகளில் ஆசியாவிலிருந்து கௌரவ விருந்தினராகவும் முக்கிய பேச்சாளராகவும் அமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார். ஜெர்மனியிலிருந்து கௌரவ விருந்தினராகவும் முக்கிய பேச்சாளராகவும் பங்கேற்கும் ஜெர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் ஜோஹன் வடேபுல்லும் கலந்து கொள்வார் என அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் திட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்தார். மண்டைதீவில் அமையவுள்ள இந்த மைதானத்துக்கான கட்டுமான பணிகளை முறையான சுற்றுச்சூழல் அனுமதி செயல்முறைகள் பூர்த்தியாகும் வரை தற்காலிகமாக நிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதான கட்டுமான பணியானது நிச்சயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. ஒரு பாரிய திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டுமெனில் அதற்கு தேவையான சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்ப அறிக்கைகள் அவசியமானவை. எனவே சம்பந்தப்பட்ட சகல அமைச்சுக்களுடனும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மைதானம் அமைக்கும் வேலை திட்டத்தை எவ்வித தடையுமின்றி விரைவில் முடிக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என்றார். யாழ் பொது நூலகர் நிறுவனர்
கனகசபை முதலை தம்பியார் செல்லப்பாவின் 130வது ஜனன தினம் யாழ் பொது நூலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன், யாழ் நூலகர், உதவி நூலகர், நூலக பணியாளர்கள், வாசக வட்டத்தினர், KM செல்லப்பாவின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். KM செல்லப்பா 1896 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பிறந்தார். யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் காரியதர்சியாக பணியாற்றியதோடு தமிழ், சிங்களம் ஆகிய மொழிகளில் புலமையாளராகவும் திகழ்ந்தார். ஆசியாவின் பெரும் நூலகத்தை வழங்கிய KM செல்லப்பா 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மறைந்தார். புத்தூர் செல்லப்பா என அழைக்கப்படும் கனகசபை முதலி தம்பியார் செல்லப்பா 1933ஆம் ஆண்டில் புத்தூரில் தன்னிடமிருந்த நூல்களைக் கொண்டு சிறியதொரு நூலகத்தை ஆரம்பித்தார். அதன் பின்னர் 1934ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பொது நூலகம் அமைப்பதற்கான குழு அமைக்கப்பட்டது. அதற்காக தன்னிடமிருந்த நூல்களையும் பலரிடம் சேர்த்து 1184 ரூபாய் 22 பணத்தையும் வழங்கினார். பின்னர் யாழ் வைத்தியசாலை அருகில் வாடகை வீட்டில் 844 நூல்களுடன் 34 பருவ இதழ்களுடனும் நூலகம் இயங்கியது. 1935இல் யாழ் பட்டின சபை பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து வாடி வீட்டிற்கு நூலகம் மாற்றப்பட்டது. அதன் பின்னர் 1953ஆம் ஆண்டில் தற்போதுள்ள இடத்தில் திராவிட கலை அம்சம் பொருந்திய அறிவு கோயிலாக அமைக்கப்பட்டது. தொடர்வது இந்திய செய்திகள். அமெரிக்காவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து வெனிசுலாவில் இருந்து தலா 20 லட்சம் பேரர்கள் கச்சா எண்ணெயுடன் கூடிய மிகப்பெரிய சரக்கு கப்பல் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்காக இந்தியா மீது கூடுதல் வரிகளையும் விதித்தார். இதைத் தொடர்ந்து ஜனாதிபதி ட்ரம்புடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை குறைத்துக் கொள்ள இந்தியா சம்மதம் தெரிவித்ததாக அமெரிக்கா கூறியது. மேலும் வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி ரிலையன்ஸ் இந்தியா ஆயில், பாரத் பெட்ரோலியம் மற்றும் HPCL மீட்டல் எனர்ஜி ஆகிய நிறுவனங்கள் வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கியுள்ளன. வெனிசுலாவிடம் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா போன்ற உலக நாடுகள் அமெரிக்கா கண்காணிப்பில் எண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வெனிசுலாவில் இருந்து தலா 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு 3 சரக்கு கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கப்பல்கள் மார்ச் மாதத்தில் இந்தியா வர உள்ளன. 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா தடைகளுக்கு முன்பு வெனிசுலா கச்சா எண்ணெயை வாங்கும் 3வது பெரிய நாடாக இந்தியா இருந்தது. தற்போது மீண்டும் எண்ணெயை கொள்முதலை துவங்கியுள்ளது. தொடர்வது உலக செய்திகள். அரசு அளித்துள்ள சமனுக்கு பதிலளிக்கும் வரை அதிகாரிகள் எவரையும் அமெரிக்க தூதர் சந்திக்க முடியாது என பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன்-நோல்ட் ஃப்ரோட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னரின் தந்தையான சார்லஸ் குஷ்னர் ஐரோப்பிய நாடான பிரான்சுக்கான அமெரிக்க தூதராக உள்ளார். பிரான்சின் லியோன் நகரில் 23 வயது இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்தது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை பிரான்ஸ் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தது. இதற்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய சார்ல்ஸ் குஷ்னருக்கு பிரான்ஸ் வெளியுறவுத்துறை சம்மன் விடுத்திருந்தது. ஆனால் அவர் முன்னிலையாகவில்லை. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன்-நோல்ட் ஃப்ரோட் சம்மனுக்கு மதிப்பளித்து அவர் நேரில் ஆஜராகாதவரை பிரான்ஸ் அரசு அதிகாரிகள் எவரையும் அவரை சந்திக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 2026 ICC ஆடவர் T20 உலக கிண்ண தொடரின் சூப்பர் 8 45வது லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணியை 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. கண்டி பல்லேகல சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற பாகிஸ்தான் அணி தலைவர் சல்மான் அகா முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 164 ஓட்டங்களை குவித்தது. இதன்படி 165 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி சகீன் காசாப்ரெடி கடும் நெருக்கடி கொடுத்தார். அவரது சிறப்பான பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகள் சரிய இங்கிலாந்து அணி தடுமாற்றத்தை கண்டது. எனினும் மறுமுனையில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர்
கரே ஃப்ரூட் அதிரடியாக விளையாடி சதம் விளாசி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். அவரது இந்த அபார சதத்தின் உதவியுடன் இங்கிலாந்து அணி 19.1 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 165 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்ததுடன் சூப்பர் 8 சுற்றில் இங்கிலாந்து அணி தனது அரையிறுதி வாய்ப்பை மேலும் பலப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.fanesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.